ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. எலெக்ஷன்னா என்ன? தேர்தல். தேர்தல்னா என்ன? ஓட்டு. ஓட்டுனா என்ன? நோட்டு. நோட்டுனா என்ன? துட்டு. துட்டுனா என்ன? உழைப்பு. உழைப்புனா என்ன? கஷ்டம். கஷ்டம்னா என்ன? இந்த எலெக்ஷன் படத்தை முழுசா பார்க்கறது தான். ஏன்னா இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஊர்ல இல்லை தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் தலைவர் பதவிக்காக நம்ம ஹீரோ உரியடி விஜயகுமார் அவர்கள் நின்று தோத்துருவாப்புல. அப்போ ஒரு கேரக்டர் இறந்துருவாப்புல. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு அதே தலைவர் பதவிக்காக ஹீரோயின் பிரீத்தி அசனா நினைப்பாங்க. இப்போ ஒரு கேரக்டர் இறந்துருவாப்புல. மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு அதே தலைவர் எலெக்ஷன் நடக்கும். ஆனா இந்த முறை யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்து ஆல்ரெடி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே மனதளவில் இறந்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் எல்லா எலெக்ஷன்லையும் மக்கள் காசை வாங்கிக்கிட்டு ஏமாறுவாங்க. ஆனா இந்த எலெக்ஷன் படமோ படமாக்க போன ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள ஏமாத்தி அனுப்பியிருக்கு. பிகாஸ் இது ஒரு தேர்தல் படம் அல்ல, சுத்தமாக தேராத படம். எலெக்ஷன் படத்தின் ஹீரோவா நம்ம உரியடி விஜயகுமார் அவர்கள். இவர் நல்லா நடிப்பாரு, யதார்த்தமா நடிப்பாரு, நம்மளோட பக்கத்து வீட்டு பையன் போல இருப்பாரு. நானும் எத்தனை படம் ரிவ்யூ சொல்லிட்டா இதே சொல்லிட்டு இருக்கிறது. ஏன்னா இவரோட ஸ்டோரி செலக்ஷன் மேலே எனக்கு மிகப்பெரிய கோவம் இருக்கு. ஏன்னா இவரோட உரியடி படம் ஏதோ ராவான கண்டென்ட்ல யதார்த்தமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த படம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து வந்த உரியடி 2 உரிய அளவுக்கு கூட ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியாக அந்த ஃபைட்டு கிளப்பு சுத்தமாக செல்ஃபே எடுக்கலை. இப்படி இருக்கும்போது இவர் இந்த எலெக்ஷன் படத்தில் மறுபடியும் ஹீரோ நடிச்சிருக்காரு. இங்கே நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, யதார்த்தமான படங்கள் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் யதார்த்தம்ன்ற பேரில் என்னத்தையாவது படமாக எடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இந்த படத்தில் இருக்க வில்லன் ஹீரோவை பழி வாங்குவார். ஏன் சார் ஹீரோவை பழி வாங்குறது கேட்டால் அதுக்கு அவர் காரணம் சொல்லுவார் பாருங்க. இல்லை எனக்கு புரியல, படம் பார்க்குற நாங்களாம் முட்டாளா இல்லை படத்தை எடுத்த இவங்களாம் அதிக புத்திசாலிலாம் யோசிக்க போகிறது இல்லை. பிகாஸ் நம்ம விஜயகுமார் அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு மொக்க படம் கண்டிப்பாக வந்திருக்க போகிறதே இல்லை. ஆனால் படம் வந்துடுச்சு, நமக்கு மிகப்பெரிய தொல்லையை தந்துடுச்சுன்னு இது எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிட்டேன். ஆனால் இந்த படத்தில் பிரீத்தி அஸ்ரானி நடிக்க வச்சதை, இந்த படத்தில் அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டதை, இது ரெண்டையுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா 2023 அயோத்தி படத்தில் நடித்து சிறந்த நடிகைன்ற அவார்டை வாங்கின பிறகு அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு டம்மியான ரோல் நடிச்சாங்கன்றத நினைக்கும் போது எனக்கு கோவம் வேறு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ பிரீத்தி அஸ்ரானி மேடம், இந்த படத்தில் ஏதோ தெரியாதனமா நடிச்சிட்டீங்க. பட் இனிமேல் நீங்கள் சூஸ் பண்ணுற படங்கள் நல்லா யோசிச்சு சூஸ் பண்ணுங்க. பிகாஸ் எத்தனை படங்கள் நடிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை, எந்த மாதிரி படங்கள் நம்மளோட லெகசியை உருவாக்கும்ன்றது தான் முக்கியமே. அடுத்து இந்த படத்தில் ரிச்சா ஜோஷின்னு ஒருத்தவங்க கொஞ்ச நேரம் வராங்க. ஹீரோவோட சேர்ந்து டியூட் பாடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ சார் அவர்கள் பிரீத்தி அஸ்ரானோட சேர்ந்து டியூட் பாடுவார். இப்படி இந்த டியூட்ஸில் வந்த மாண்டேஜஸ் இருக்கே, அதை பற்றி மாண்டேஜ் கொடுமைகள்னு தனியாக ஒரு வீடியோவை போடலாம் போங்க. அந்த அளவுக்கு மாண்டேஜஸும் கூட மட்டமாக தான் இருந்தது. அடுத்து நம்ம ஜார்ஜ் மரியான் அவர்களோட கேரக்டர். இவரை மாதிரி சொந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்க ஒரு சில தொண்டர்கள் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஜார்ஜ் மரியான் இஸ் ஏ ஷோ ஸ்டீலர் பர்ஃபார்மர். விஜய், கார்த்தி, விஷால்னு பெரிய மாஸ் ஹீரோஸ் படங்கள்லேயே அவரோட பர்ஃபார்மன்ஸ் மூலமாக நம்மளை மிரள வைக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு ரோல் நடிக்க வச்சது எனக்கு வருத்தம், எல்லாருக்குமே வருத்தம். அடுத்து நம்ம பாவல், நவகீதன், திலீபன் 2 பேருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை சிறப்பாக போட்டு பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் சிறப்பாக இல்லை. தட் மேக் ஆல் ஆஃப் அஸ் வெறுப்பு. அடுத்து இந்த படத்தில் எலெக்ஷன் கேம்பெயின், அதுக்கு பின்னால் இருக்க ஜாதிய மற்றும் மதம் ரிலேட்டடான எலமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் விட முக்கியமாக பணம்னு ரியல் எலெக்ஷன் நடக்கிற எல்லா விஷயங்களையும் காட்சிகளை வச்சுருப்பாங்க. ஆனால் அது நமக்கு எங்கேயாவது விறுவிறுப்பாக இருந்ததுன்னா அது மட்டும் எங்கேயுமே நடக்கலை. இதில் திரைக்கதைன்ற பேரில் தேர்தல் பிரச்சார வண்டி எங்கே போகுது, எதுக்கு போகுது, யாருக்கு போகுதுன்னு தெரியாமல் ஓட்டு போட்ட சீட்டை வீட்டுக்கு கொண்டு போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இவங்க இந்த மொத்த படத்தை எடுத்திருக்காங்களே. அப்போ இந்த படத்தில் பாசிட்டிவே இல்லையான்னு கேட்டால் ஏன் இல்லாமல், எப்படியெல்லாம் ஒரு அரசியல் படம் எடுக்கக்கூடாது, எப்படியெல்லாம் மாண்டேஜஸ் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் ஆடியன்ஸை கோவப்படுத்தக்கூடாது, எப்படியெல்லாம் நல்ல நடிகர்களோட டேலண்ட்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த படம் ஒரு சிறப்பான உதாரணமாக மாதிரி இருக்கு. ஸோ ஒரு படம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த படத்தை உடனே போய் தியேட்டரில் பார்த்துருங்க. மற்றவங்க அடுத்த தேர்தலுக்காக காத்திருங்க. பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் புதுசாக வந்திருக்க அனிமேட்டட் சீரீஸ். இந்த சீரீஸை பாகுபலி படங்களோட ப்ரீக்வல்ல சொல்கிறாங்க. இங்கே என்னன்னா, மார்வலில் ஒரு பக்கம் படம் எடுப்பாங்க, இன்னொரு பக்கம் டெலிவிஷன் சீரீஸ் எடுப்பாங்க, இதுக்கு நடுவில் அனிமேட்டட் சீரீஸ் வரும். பட் அப்படி வர விஷயங்கள் மற்ற விஷயங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா மார்வல் இஸ் அ காமிக் பேஸ்டு கண்டென்ட், பட் பாகுபலி இஸ் நாட் அ காமிக் பேஸ்டு கண்டென்ட். அதனால் இந்த சீரீஸில் காட்டுற ஒவ்வொரு விஷயங்களும் பாகுபலி படங்களோட லெகசியை பாதிக்கக்கூடியதாக இருக்கும்.
ஏன்னா எஸ் ராஜமௌலிஸ் பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட் தான் இந்த சீரிஸோட டைட்டிலே வருது. உதாரணமா ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்ட் சைல்டு பிளேவை ஜே.கே. ரவுலிங் எழுதல, பட் அந்த ஹாரி பாட்டரோட கேனன் அக்செப்ட் பண்ணாங்க. அதனாலே ஹாரி பாட்டர் லெகசில ஒரு சில டிராபேக்ஸ் ஏற்பட்டு இருந்தது. இப்போ இந்த கிரவுன் ஆஃப் பிளட்டோட முதல் 2 எபிசோடே கட்டப்பா சிவகாமின்னு பல கேரக்டர்ஸோட லெகசியை டேமேஜ் பண்ற மாதிரி தான் எடுக்கப்பட்டிருக்கு. மேபி ஃபுல் சீரிஸ் முடியும் போது என்னோட தாட் ப்ராசஸ் மாறினாலும் மாறலாம். பட் பாகுபலி கிரவுன் ஆஃப் பிளட் முதல் கோணல், லெட்ஸ் ஹோப் தேர் இஸ் நாட் டு பி முற்றிலும் கோணல். மீண்டும் இன்னொரு சந்திக்கும் வரை இது ராடிவி ரிவ்யூ. நான் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.